அக்செப்ட் வந்து கொடுத்துடலாம். இப்போ எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடலாம். இப்போ நம்ம வந்து கரன்சி போட்டாச்சு. அடுத்ததான் நம்ம ரேட்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து என்டர் பண்ணுறோம். இப்போது கரன்சி, ஸ்டாண்டர்டு ரேட்டு, செல்லிங் ரேட், பையிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது யூஎஸ் டாலரில் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ரேட்டுங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ரேட்டு. அங்கே வந்து ஸ்டாண்டர்ட் ரேட்டில் வந்து நம்ம 82ன்னு கொடுக்குறோம். ஸோ என்ட்ரிஸில் பாருங்கள், கரன்சியில் யூஎஸ்டிக்கான செல்லிங் ரேட்டு வந்து கொடுத்துருக்காங்க 84ன்னு கொடுக்குறோம். யூஎஸ்டியில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான பையிங் ரேட்டு வந்து $81. அடுத்ததாக பவுண்டில் வந்து 105, செல்லிங் ரேட்டில் வந்து 108, பையிங் ரேட்டில் 104. இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ரேட்டில் கொடுக்கறது வந்து நம்ம மாற்ற முடியாது. ஸோ இது கொடுக்குறப்ப நம்ம கரெக்டாக கொடுத்துக்கணும். அக்செப்ட் கொடுத்துடலாம். நம்ம லெஜர் வந்து க்ரியேட் பண்ணணும். எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துட்டு லெஜர் க்ரியேட்டில் லெஜர் ஃபஸ்ட்டு லெஜரில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின்னா நம்ம பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ஃபாரின் சப்ளையர். ஃபாரின் சப்ளையர் கிட்டேருந்து நம்ம குட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போது அவங்கக்கிட்ட வந்து நம்ம கடனுக்கு வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருப்போம். அப்போ நமக்கு வந்து சன்றி கிரெடிட்டர்ஸ். ஏன்னா நமக்கு அவங்களுக்கு வந்து கேஷ் வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும். அதுங்காட்டி அது வந்து நம்மளுடைய பொறுப்பு. அதுங்க சன்றி கிரெடிட்டர்ஸ். ஸோ ஃபாரின் சப்ளைன்னு கொடுத்துக்கலாம், இல்லைனா சப்ளைன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபாரின் சப்ளைன்னே கொடுத்துக்கிறேன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட், சேவ் பண்ணிடுறோம். அடுத்ததாக பர்ச்சேஸ் பண்ண பொருளை வந்து நம்ம சேல் வந்து பண்ணுறோம் ஃபாரின் கஸ்டமருக்கு.